சின்ன பொண்ணுக்கு குழந்தை பிறக்காது, இவ இப்படியே தான் சுத்திட்டு திருவா, அவங்க மாமியார் இன்னொருக்கு கல்யாணம் பண்ணி வைக்குவாங்கன்னு நினைச்சேன். நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் தீபா. நானும் எத்தனையோ தடவை எங்க சித்திக்கிட்டு சொல்லியிருப்பேன், இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிருந்த ஜோசப்புக்கு இவளுக்கெல்லாம் குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அவங்க எங்க சித்தி எல்லாம் சொல்லிட்டு தான் இருந்துச்சு. அவன் ஜோசப் ஒத்துக்க மாட்டேன்ட்டான். அவன் தான் லவ் மேரேஜ் இல்லையா, அதனால ஒத்துக்க மாட்டேன்ட்டான். பார்வதி அக்கா, மீனா வரா, வத்தி வச்சிருவோமா? வத்தி வச்சுட்டா போச்சு, அதுக்கு தானே நாம இருக்கோம். என்ன மீனா, அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டியா? ஆமா தீபா, வளகாப்புக்கு இன்னும் 2 நாள் தானே இருக்கு. அதனால ஒரே காலனிக்குள்ள இருந்துன்னு போய் அம்மா வீட்டுக்கு போகாதுன்னு ஆகுமா, அதுக்கு தான் மீனா போறா. நீ முன்னாடி போ மீனாம்மா, நான் பின்னாடி வந்துடுறேன். சித்திக்கிட்டு சொல்லு என்னம்மா? சரி பார்வதி அக்கா, நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் மீனா, உங்க அம்மா எல்லாமே உனக்கிட்ட போன்ல சொன்னாங்களா அந்த வீட்ல நடக்கிறதெல்லாம்? என்ன இருக்குது வீட்ல நடக்கிறது, எப்பயும் போல தானே இருக்குது. இதுல போய் என்னத்த போய் போன் வேற நம்மளுக்கு பண்ணி சொல்லிடுவாங்களா? நான் அதை இப்ப நேர்ல போறேன்ல, போய் பார்த்துப்பேன். சரி, அதெல்லாம் போட்டு நீ போய் வீட்லயே தெரிஞ்சுக்கோ. எனக்கு ஒரு சின்ன டவுட், உன் வளகாப்பு அப்ப நாங்க ஊர்ல இல்ல, நாங்க வெளியில இருந்தோம். சரி, உன் வளகாப்புக்கு உங்க அம்மா வீட்டாரு என்ன செஞ்சாங்க உனக்கு சீரா? என்னத்த போய் பெருசா செஞ்சாங்க, 11 தட்டு வச்சு ஒரு புது வேஷ்டி சட்டை, ஒரு பட்டு புடவை, அதுக்கப்புறம் வந்து போறவங்களுக்கு வந்து நலங்கு வைக்கிறவங்களுக்கு ஆளுக்கு ஒரு தட்டு, அதில் 2 வளையல், ஒரு ரோஸ், வெத்தலை பாக்கு, ஒரு வாழைப்பழம் வச்சு கொடுத்தாங்க. அவ்வளோதான் செஞ்சாங்க. 10 பத்தாவதுக்கு 5 வகையான சாப்பாடு செஞ்சுட்டு வந்தாங்க தீபா. அவ்வளோதான், வேற என்னத்தையும் செஞ்சுட்டு வரல. சரி, உனக்கு வளகாப்பு செஞ்சுட்டு இருக்கும்போது உங்க அண்ணன் வேலைக்கு போலையா, இல்ல வீட்டுல தான் இருந்தாரா, இல்ல படிச்சிட்டு இருந்தாரா? என்ன இப்படி கேட்கற தீபா? மீனாவுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அவன் வேலைக்கு போயிட்டான். 10ஆவதுக்கு அவங்க அப்பா வந்து கிராமத்துல பணி பண்ணிட்டு பணமா அனுப்புறாரு. செல்வம் செழிப்பும் ஒன்னும் பிரச்சனை கிடையாது. வளகாப்பெல்லாம் நல்ல சீரு சிறப்புமா தான் இருந்தாங்க. அப்படியா? சரி, உன் வளகாப்புக்கு என்ன வளையல் வந்து தங்கத்துல எடுத்து போட்டாங்களா? அட, நான் தான் சொன்னேன்ல தீபா, எனக்கு கண்ணாடி வளையல் தான் போட்டாங்க. அதே பெருசா நினைச்சுக்கிட்டு செஞ்சாங்க எனக்கு. இப்பெல்லாம் யாரு தங்கத்துல போடுறாங்க, எல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்க தான், வசதி இருக்கிறவங்க தான் போடுறாங்க. வசதியில இல்லாதவங்க எல்லாம் கண்ணாடி வளையல் தான் போடுறாங்க. அட மீனா, உனக்கு விஷயமே தெரியாதா? உங்க ஒண்ணம் முண்டாட்டிக்கு அவங்க அம்மா வீட்டாரு 5 பவுன் நகை எடுத்துட்டு வந்துருக்காங்க வளகாப்புக்கு. இது கூட தெரியலையா உனக்கு? அதுக்கப்புறம் 101 தட்டு எடுக்கிறாங்களாம் வளகாப்புக்கு. என்னது, தங்க விக்கிற வேலையில 5 பவுனா? 10ஆவதுக்கு 101 தட்டா? மீனா, அது மட்டும் இல்ல, வரவங்களுக்கெல்லாம் ஆளுக்கு ஒரு வெங்கல கூட கிஃப்டா கொடுக்கறாங்களாம். என்ன வெங்கல கூடமா? ஒரு வெங்கல கூட 3000 ரூபாய் ரேஞ்சில இருந்தா தானே அது வெங்கல கூடம். சரி மீனா, இதெல்லாம் நாங்க தான் சொன்னோம்னு போய் சொல்லி சித்திக்கிட்டு போய் சண்டை பிடிக்காத, குறிப்பா போய் சின்ன பொண்ணுகிட்ட கேட்காத. என்னம்மா? சரி தீபா, வா போலாம் நம்ம. ஆமாக்கா, வாங்க போலாம். எப்படியோ வத்தி வச்சாச்சு, இதுக்கு மேல தக தக தகன்னு எரியும் சின்ன பொண்ணு வீட்டுல. ஆமாக்கா, வந்த ஜோலி முடிஞ்சிச்சு. இன்னைக்கு தான் நிம்மதியா இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு வீட்டுல சண்டை வைக்கலன்னா இன்னைக்கெல்லாம் தூக்கமே வரதில்லக்கா. என்னதான் பணம் காசுக்குதுன்னா மட்டும் இப்படி கூட செய்வாங்களா? வெங்கலத்துல கிஃப்ட் கொடுப்பாங்களா? 11 தட்டு 21 தட்டு அடக்குனா போதாதா? 101 தட்டு அடக்கணுமா? இதெல்லாம் கௌரவத்துக்கு செய்யறதாக்கும். யாரும் வந்து நம்மள பாராட்டணும்னு செய்யறவங்க கிட்ட நம்ம என்னத்தையும் பேச முடியாதாக்கும். போய் வீட்டுல வச்சுக்கிற கச்சேரி. சரி, நம்ம அடுத்த விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்றோம். ஏனுங்க, நான் சத்தியமா நம்பலீங்க. இவங்க சோப்பு தான் இப்படி செய்வாங்கன்னு பார்த்தா நேச்சுரலி ஹேர் ஆயில சூப்பரா செய்யறாங்க. அவங்க போடுறதெல்லாம் பார்த்தாக்கா நம்மளுக்கு அவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்குது. எந்த ஒரு கெமிக்கல் இல்ல, ஆர்கானிக் மூலியமா செய்யறாங்க. செடி கொடி பூ நிறைய வேர் பட்டைங்கெல்லாம் போட்டிருக்காங்க. அதனால நாம வந்து நேச்சுரல் ஹேர் ஆயில வாங்கி யூஸ் பண்றதுல தப்பு இல்லைங்களாக்கும். நல்லா முடி வளரும், பொடுகு இருக்குது, பேன் இருக்குது தொலைக்கிறவங்க இந்த வாங்கி இந்த ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? இவங்க கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுக்குறேன், அவங்க வாட்ஸ்அப்ல போய் டிஎம் பண்ணுங்க. அவங்க வந்து டீட்டெயில் சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து அந்த அக்கா ஆஃபர் விட்டுருக்குறாங்க 5 நாளைக்கு. என்ன ஆஃபர்னு பாக்குறீங்களா? தமிழ்நாடு, கேரளா, அதர் ஸ்டேட் எங்க இருந்தாலும் நீங்க ஆயில் ஆர்டர் போட்டு வாங்கினாக்கா கொரியர் சார்ஜ், அதாவது ஷிப்பிங் சார்ஜ் கிடையாதுங்க. ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ. சரிங்களா? அது 5 நாளைக்கு மட்டும் தாங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் மேக் பண்ணிருக்குது 5 லிட்டர் மட்டும் தான் ஹேர் ஆயில். நீங்க அதுக்குள்ள முந்திக்கோங்க, இல்லனா காலி ஆயிருமாக்கும். சரியா? நான் எங்க
அம்மா வீட்டுக்கு போய் அங்க என்ன ரகல நடக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். நிறுத்து நான் வந்துடுறேன். இப்போ என்னத்துக்கு நிறுத்த சொன்னீங்க? வீடியோ தான் முடிய போகுது இல்ல? வீடியோ தான் முடியுது, இருந்தாலும் சொல்றேன். பெண்களுக்கு பார்ட் டைம், அதாவது வீட்ல இருந்தபடியே உங்களுக்கு தொழில் செய்யலாம்னா இவங்களுடைய கான்டாக்ட் நம்பருக்கு டிஎம் பண்ணுங்க. அவங்ககிட்ட வந்து டீடைல் சென்ட் பண்ணுவாங்க. சரியா? நாங்க வீட்லயே இருக்கிறோம், நாங்க குழந்தைய வச்சிருக்கிறோம், நாங்க வந்து வெளியில எங்கேயும் போக முடியாது, எங்களுக்கு வந்து வீட்லயே வந்து போன் வச்சுட்டு நான் பேசினா எங்க வீட்டுக்காரர் திட்டுறாரு, எங்க மாமியார் திட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது இருந்தாலும் நம்ம கையில வருமானம் இருக்கணும். நாமளும் ஏதாவது ஒரு குழந்தை இருக்குதுன்னா அவங்க கிட்ட கையேந்த கூடாது அப்படின்னாக்கா நீங்க இவங்க வாட்ஸ்அப்ல டிஎம் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு டீடைல் சென்ட் பண்ணுவாங்க. என்னத்த டீடைல் சென்ட் பண்ணு?